ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எங்கே திரும்பினாலும் இந்த படத்துடைய அப்டேட் தான் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அதாவது மொத்த சினிமா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு அப்டேட், விடாமுயற்சி படத்துடைய ட்ரெய்லர். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெய்லர் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி டிசம்பர் 31 அன்னைக்கு ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெய்லரை நேற்று ஈவினிங் 6:40க்கு சன் டிவி யூடியூப் சேனலில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 அன்றைக்கி ஈவினிங் லைக்கா ப்ரொடக்ஷன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு விடாமுயற்சி படம் போஸ்ட்மெண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி, பொங்கல் ரிலீஸ்லேருந்து தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த தலை ஃபேன்ஸும் லைக்கா ப்ரொடக்ஷனை வச்சு செஞ்சுட்டாங்க. இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா சுரேஷ் சந்திரா, ஏன் அஜித் சரியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திட்டி போஸ்ட் போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இன்றைக்கி அஜித் சாரியும் லைக்கா ப்ரொடக்ஷனையும் திட்டுற இவ்வளோ அஜித் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துடைய ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே விடாமுயற்சி படத்துக்கு ஆப்டாக அந்த படத்துக்கு வைப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மொத்த தலை ஃபேன்ஸ், மொத்த ஏகே சார் அவருடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துக்கு வைப் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ட்ரெய்லர், எங்கே பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு. இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் கூட, தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ஆக்டர் ஃபேன்ஸும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் கொண்டாடுறாங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பை இந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்குது. விஜய் ஃபேன்ஸ் புகழ்ந்து போடுறாங்க, வேறு மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகிழ் திருமணி அவருடைய ஒர்க்கு தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த படம் எவ்வளோ லேட்டானோ பரவாயில்லைங்க, ஆனால் படம் ஒரு பக்காவான ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டாக மகிழ் திருமணி கொடுப்பாரு, வேணால் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2.5 நிமிஷம் ட்ரெய்லர் செதுக்கி வச்சுருக்காரு மகிழ் திருமணி. எங்கேயுமே ஒரு சவுண்ட் இல்லாமல், எங்கேயுமே ஒரு அப்படி பில்டப்லாம் ஓராக கொடுக்காம நீட் அண்ட் க்ளீனாக ஒரு ஹாலிவுட் படம் ஒரு ட்ரெய்லர் பார்த்து எப்படி இருக்கும், அதற்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து விடாமுயற்சி படத்துடைய ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் கிரேடிங், அந்த ஒளிப்பதிவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. என்னடா அது தமிழ் படமா ஒரு ஹாலிவுட் படமா அப்படின்ற மாதிரி டவுட் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி படத்து ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கலர் கிரேடிங் ஒளிப்பதிலாம் அப்படி செதுக்கி வச்சுருக்கிறாங்க. மகிழ் திருமணி அவர் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டால் கூட அந்த கதையை செதுக்கி ஒவ்வொரு சீனாக செதுக்கி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவார். ஸோ அதேமாதிரி இந்த படத்துக்கு எவ்வளோ டைம் கூட எடுத்துருக்கலாம். அதுக்கிட்ட 2 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. அப்படி இருந்தாலும் கூட அதற்கான ஒரு எப்படி சொல்கிறது, அதற்கான பலன் இந்த ட்ரெயிலே தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த படம் வெளியே வரும்போது மகிழ் திருமணி லெவல் அப்படி ஹையில் போக போகுது மட்டும் நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சுங்க. ஒருவேளை இந்த ட்ரெயிலர் டிசம்பர் 31 ஈவினிங் ரிலீஸ் ஆகி பொங்கல் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வந்துருந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் ரீச் ஆகிருந்துருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் பெருசாக பூமாடி பிளாஸ்ட் ஆகிருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த பொங்கல் ரிலீஸ் அப்படின்ற ஒரு ரிலீஸ் இருக்குல்ல, அதை இந்த படம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 10 டேஸ் லீவு, எந்த படமும் இல்லைங்க, எந்த ஒரு பெரிய படமும் இல்லை. இருக்கிற பெரிய படம் பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருக்குது. கேம் சேஞ்சர் மொக்கையாக இருக்குது, எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் ஒரு நெகட்டிவ் அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா வேறு வழி இல்லாமல் அப்படியே சுமாராக ஓடிட்டுருக்குது. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படம் விடாமுயற்சி பார்க்குறது நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி பிளாஸ்ட் ஆகி பொங்கல் வருஷத்தில் மொத்தமாக அடிச்சு கிடாச்சு. இந்த 10 நாளே பார்த்தீங்கன்னா ஒரு 500+ க்ரோஸ்க்கு அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அது டோட்டலாக மிஸ் பண்ணிட்டாங்களோ இந்த டீம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த படம் பொங்கலுக்கு ஒரு பெரிய பிளாஸ்ட்டாக பண்ணிருக்கலாம். ஆனால் இப்போ கூட ஒன்றும் இல்லை, February 6 அன்னைக்கு மொத்த தேட்டரும் திருவிழா கோலம் காணப்போகுது. தீபாவளி பொங்கல் எல்லாம் சேர்ந்து February 6 அன்னைக்கு வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெய்லரில் என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிருத் அவருடைய ஒர்க்கு தான். விடாமுயற்சி அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குல்ல, அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் அது செட்டிலாக அமையல. என்னடா விடாமுயற்சி, முயற்சி திருவினையாகம் எல்லாம் பூமர்த்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த வேர்டை பார்த்தீங்கன்னா ஒரு இதை ஆப்டாக அமையல ஃபேன்ஸுக்கே. ஆனால் அந்த வேர்டை வச்சு இப்படி ஒரு சாங் கொடுக்க முடியுமா அப்படின்றது அனிருத் செஞ்சு காமிச்சிட்டாரு. பிஜிஎம் தெரிவிக்க விட்டாருங்க அந்த ட்ரெய்லரில். அது லாஸ்ட்டில் அந்த சாங் வருதுல்ல, நம்பிக்கை தான் விடாமுயற்சின்ற மாதிரி அந்த சாங்ஸ் ஒரு கிளிப் போகும். மொத்த ஃபேன்ஸும் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டானுங்க. புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறானுங்க அனிருத்தை, என்ன மாதிரி வேலைப்பாடு அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா பிஜிஎம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லருக்கு அவ்வளோ ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ மாசாகவும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பிஜிஎம் ஒர்க் இந்த படத்தில் தாறுமாறாக இருக்க போகுது அப்படின்றதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் அந்த பிஜிஎம் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஹாலிவுட் படம் லெவலில் இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் கொடுக்கணும். அதில் அனிருத் கை வந்த ஆள். ஸோ அவர் இந்த படத்துக்கு பிஜிஎம் இழச்சி வச்சுருக்காரு அப்படின்றது இந்த ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அர்ஜுன்,
த்ரிஷா, ஆரவ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெயிட்டான ரோல் இருக்குது படத்தில். யாருக்குமே வந்து சப்பையா இல்லாமல் ஒன்லி வந்து அஜித் சாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மற்ற கேரக்டர்லாம் வந்து சும்மா லூஸில் விடாமல் எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு வெயிட்டான கேரக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்து நமக்கு வந்து காட்டிட்டு போச்சுங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அர்ஜுன் அஜித் சாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் காட்டுறாங்க. அவர் ஹெல்ப் பண்ணுறாரா இல்லை அவர் தான் வில்லனா அப்படின்றது வந்து நம்ம வந்து படம் பார்க்கும்போது தெரியும் ஓகேங்களா. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் மாரி ஒரு ஆளை காட்டுறாங்க. அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டில் இருக்குது அந்த ஃபோட்டோ தான். ஒரு லாங் ஹேர்லாம் வச்சுட்டு மீஸெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தம் அடிச்சுட்டு ஒரு ஆள் நிற்கிறாரு. ஸோ அவர் தான் அஜித் சார் அப்படின்ற மாதிரி எடுத்து போடுறாங்க. பார்க்குறதும் அஜித் சார் மாதிரி தான் இருக்குது. அவர் ஒருவேளை அஜித் சாராக இருந்துட்டார்னா கதையில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் டவுன் அந்த படத்தோட கதை அப்படின்றது நம்ம ஏகம் தெரிஞ்சது ஓகேங்களா. ஸோ கதை ஒன்றும் புதுசாக வந்து நம்ம வந்து சொல்ல போகிறது கிடையாது. பிரேக் டவுன் அந்த படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நம்மளும் அந்த கதையை சொல்லி பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க மைண்டுக்குள்ளே வந்து அந்த கதையை உள்ளே செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஃப்ரெஷ்ஷாக பார்க்கட்டும் ஓகேங்களா. ஸோ பார்த்தவங்களும் சொல்லாதீங்க, பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வச்சிங்க அந்த கதையை ஓகேங்களா. ஸோ அப்படி கதைங்கும்போது இந்த கதைக்குள்ளே இந்த கேரக்டர் உள்ளே வரும்போது ஒரு பயங்கரமாக ட்விஸ்ட் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து ஒருவேளை வந்து அஜித் சாரே வந்து வில்லனாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த கேரக்டரை பார்க்கும்போது அப்படியே தெரியுது. அந்த ஒரு வில்லனிசமாக ஒரு லுக்கு அந்த வரலாறு படத்தில் வருவார்ல. ஸோ அதேமாதிரி ஒரு லுக்கு ஒன்று விட்டுக்கிட்டு கையில் தம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் சார் கையில் தம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து வில்லனாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு சின்ன டவுட் கூட இருக்குது. ஒருவேளை அஜித்தும் அர்ஜுனும் ஒன்றா இருந்துக்கிட்டு இந்த அஜித் வில்லனாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரிஷா வந்து அந்த ஏலியன் ஸ்டைலில் வந்து அஜித் சார் சொல்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழமையான ஆள் போல. அஜித் சார் வந்து ரொம்ப பழமையான ஆள் போல. அவர் சொல்றாரு, நம்ம வந்து அப்போலாம் வந்து ஒரு வாட்ச் ரிப்பேர் ஆனா, ஒரு டிவி ரிப்பேர் ஆனா, அதை நம்ம வந்து சரி தான் பண்ணிருக்கோம், தூக்கி போட்டதில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ வந்து ஒரு பழமையான ஆள் தான் அஜித் சார். ஆனால் த்ரிஷா வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க போல. ஸோ அதனால் வந்து த்ரிஷாவுக்கு வந்து அஜித் சாரை பிடிக்காம அவர் வந்து ஏதோ ட்ராப்பில் மாட்டி விட்டு அப்படி பண்ணுற மாதிரி தான் கதை போக போகுது ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இந்த அஜித் சார் இந்த யங் கேரக்டர் இருக்கார்ல, இந்த அஜித் சார் மேலே ஒரு அஃபேர் வந்து இவர் கூட சேர்ந்து நான் ஒரு அஜித் சார் வந்து இந்த டென்ஷனில் சுற்ற வர மாதிரி என்ன பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா வந்து பிரேக் டவுன் அப்படின்ற படத்தில் வந்து ஒரு மையக்கதை மட்டும்தான். மற்றபடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மகிழ்ச்சிமணி ஒர்க் அவுட் தான் நிறைய பண்ணிருக்காரு ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இப்படியும் சின்ன சந்தேகம் வருது. டோல் ரோல் அஜித் சார் வந்து அந்த ரெண்டாவது அஜித் சார் வந்து மேலே ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டு த்ரிஷா வந்து நம்ம ஹீரோ அஜித் சார் வந்து பழி வாங்குற மாதிரி எதனா சீன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டவுட்லாம் இருக்குது. அது வந்து படம் வந்தால் தெரியும் ஓகேங்களா. ஏன்னா அந்த லுக்கை பார்க்கும்போது அப்படி ஒரு டெரிஃபிக்காக தான் இருக்குது. அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து அஜித் சார் தான் சொல்கிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் நியூஸ் சேனல் கூட சொல்கிறாங்க இது அஜித் சார் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லுக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் அஜித் சார் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான விடை வந்து 6ஆம் தேதி கிடச்சிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தல அஜித் இந்த ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குள்ளே வந்து அப்படி வந்து போகிறது நம்ம தல அஜித் தான். ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி வச்சிருக்கிறாரு மகிழ் திரைமணி. அவர் ட்ரெயிலர் வர எல்லா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அப்படி தாறுமாறாக இருக்குது. அது வந்து எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள தான் வராரு. அது பார்க்குறது அவ்வளோ நீட்டாக அப்படி கோட் ஷூட்லாம் போட்டு பார்க்குறது அவ்வளோ அழகாக அப்படி ஜப்ல நிற்கிறாரு. இன்னொரு இதில் வந்து லைட்டாக தாடிலாம் வச்சுட்டு லைட்டாக எம்எஸ் வச்சுக்கிட்டு அப்படி சிரிச்சு நிற்கிறாரு. ஸோ வந்து நிறைய லுக் டிஃப்ரென்ஸ் இந்த படத்துக்குள்ளே காட்டிருக்காரு அஜித் சார் ஓகேங்களா. ஸோ வந்து அஜித் சார் இந்த படத்தில் வந்து ஒன் மேன் ஷோவாக காட்ட போகிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா வந்து மனுஷன் வந்து அப்படி ஆப்டாக அந்த கதைக்கு பொருந்திருக்காரு. ஏன்னா வந்து ஒரு கார் ரேஸு எனக்கு தெரியும், காரு தாறுமாறாக ஓட்டுவார். அதுவே இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கார் சீன்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த கதைக்கு ஆப்டாக அஜித் சார் வந்து பொருந்தி போயிட்டார். ஏன்னா அஜித் சார் தான் ரெஃபர் பண்ண கதை அப்படின்ற மாதிரி மகிழ் திருமணி ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார். ஸோ அஜித் சார் தான் ரெஃபர் பண்ண கதை, நான் ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நிச்சயம் வந்து அஜித் சார் தான் அந்த கதையை வந்து ரெஃபர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நிச்சயம் அஜித் சார் வந்து ஒரு தரமான சம்பவத்தை இந்த படத்துக்குள்ளே பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் தெரிஞ்சு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான படம் நம்ம தமிழ் சினிமா வந்து ஒரு ஹாலிவுட் படம். இதற்கு முன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பில்லா படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து டேர்னிங் பாயிண்ட் ஒரு ஹாலிவுட் மாதிரி ஒரு லெவலில் வந்து படம் பார்த்தீங்கன்னா பில்லா அவ்வளோ ஸ்டைலிஷாக அப்படி இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் வந்து அந்த மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அந்த படம் மக்கையாக இருந்தால் கூட மேக்கிங் வந்து லியோ படத்தில் வேறு மாதிரி இருக்கும், ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வராத வரையும் ஓகேங்களா. ஸோ அதேமாரி அதுக்கப்புறம் இப்போ நம்ம விடாமுயற்சி படத்தில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்க போகுது அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த படம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயிலரை, நீங்கள் சொல்லுங்கள் இந்த ட்ரெயிலர் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.